ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பன்னீர் தந்தூரி வித்தவுட் சார்கால். ஓகே, தவாவில் எப்படி நம்ம பன்னீர் தந்தூரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் தந்தூரி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பன்னீரை இந்த மாதிரி ஸ்லேஸாக கட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கேப்சிகமு, ஆனியனு, டொமேட்டோ டொமேட்டோ வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நான் தயிர் போட்டுனுக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா பார்த்தா சால்ட்டு, காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் தந்தூரி மசாலா, சாட் மசாலா, பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், டர்மரிக், அவ்வளோதான். இது போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அப்புறமா நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ஸ்டிக்கில் எல்லாம் போட்டு வச்சுன்னுக்கிறேன். இப்போது தவாவில் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஃபுல்லி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒன்று அதெல்லாம் வச்சு அடுக்கிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சுட்ருக்கிறேன். இதை நம்ம ஸ்லோவாக திருப்பி வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் நம்மளுடைய பன்னீர் தந்தூரி ரெடி ஆகிடும். ஃபுல் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பன்னீர் தந்தூரி ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்க. இப்போது சாப்பிட வேண்டியது தான். ஓகே, இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.